ஹாய் கைஸ், வெல்கம் டு பிக் டாபிக். இதில் 2 முக்கியமான விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு நம்ம தளபதி விஜய் அவர் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று ஃபைல் பண்ணியிருக்காங்க. என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னா, ஒன்றுத்துக்குமே உதவாத ஒரு கம்ப்ளைண்ட். இந்த கம்ப்ளைண்ட்டில் எப்படி பார்த்தோன்னா கொடுக்குறாங்க, அது எப்படி வந்து காவல்துறை எடுத்துக்கிறாங்க அப்படின்றது நம்மளுக்கு புரியல. அப்படி என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னா, விஜய் அவர்னால நாங்கள்லாம் வந்து மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்குன்னு சொல்லி யாருன்னா விசிகா கட்சி சேர்ந்த ஒரு நபர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. எதுக்காக அப்படின்னா, விஜய் அவர்கள் எலெக்ஷன் கடைசி கேம்பெயினிங் நடந்தார்ல, அந்த கேம்பெயினில் பார்த்தோன்னா ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். வீட்டில் இருக்கிற என்னோட குட்டி நண்பாஸ் எல்லாருமே வந்து சின்ன சின்ன விஷயத்துக்கு நீங்களாம் அடம்பிடிச்சி சாக்லேட் வேணும் அது வேணும்னு சொல்லி அடம்பிடிச்சி பார்த்தோன்னா எப்படி சாதிச்சிருவீங்களா, அந்த மாதிரி விஜய் மாமாவுக்காக நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், டிவிக்கோட விசில் சின்னத்துக்கு வாக்கு போடுங்கன்னு சொல்லி உங்கள் வீட்டில் அடம்பிடிச்சி அன்பாக அடம்பிடிச்சி அந்த வாக்கை வந்து நீங்கள் செலுத்த சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு அட்வைஸை பேசியிருந்தார். அது கொஞ்சம் குழந்தைங்களுக்கான விஷயமான்றதுனால கொஞ்சம் ஜாலியாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, அவ்வளோதான். அது வந்து ஃபன் மாதிரி பார்த்துட்டு போயிடணும். அது மாதிரி பண்ணுறதுக்கும் நிறைய குழந்தைகள் இருக்காங்க, இல்லைனாலும் சொல்ல கிடையாது. அவர் சொல்கிறதுக்கு முன்னாடி இருந்தே பல குழந்தைகள் அதான் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு தான் அவர் எல்லார்கிட்டையும் ஷேர் பண்ணார், இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணுங்க அப்படின்னு. சரி சொல்லிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறமா உடனே வந்து அடுத்த நாள் இந்த கம்ப்ளைண்ட் பதிவாயிருக்கான்னா இல்லை, அதுக்கு அடுத்த நாள் ஆயிருக்கான்னா இல்லை, எலெக்ஷன் அன்றைக்கி அதுவும் கிடையாது. நேற்று வந்து ஒருத்தர் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுறாரு. என்ன அப்படின்னா, விசிகா சேர்ந்த நபர் இந்த மாதிரி குழந்தைங்களால வச்சு வந்து விஜய் ஓட்டு கேட்க வச்சுருக்காரு, அது வந்து தப்பு அப்படின்னு சொன்னதோட மட்டும் இல்லாமல், என் வீட்டில் என் குழந்தை வந்து விஜய் மாமாவுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா என்கிட்ட வந்து ரொம்பவுமே டார்ச்சர் பண்ணுது, அது வந்து மன உளைச்சலுக்கு ஆளாகுது, விஜய் மாமாவுக்கு நீ ஓட்டு போட்டால் தான் நான் சாப்பிடுவேன் தூங்குவேன் அப்படின்னு சொல்லியெல்லாம் என் குழந்தை பேசிகிட்டு இருக்குது, அதுக்கு வந்து விஜய் தான் முக்கியமான காரணம், அவர் வந்து இப்படி சொன்னதுனால தான் குழந்தைங்கள் நிறைய பேர் அடம்பிடிக்கிறாங்க, அது வந்து எங்களுக்கு மன உளைச்சலுக்கு ஆளாகுது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை பார்த்தோன்னா ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்காரு. இது வந்து முட்டாள்தனமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான், இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. இப்போது குழந்தைங்க சின்ன குழந்தைங்க பார்த்தோன்னா நம்மகிட்ட ஏதோ ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லி அடம்பிடிச்சாங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, வாங்கி தர்றேன், கொடுக்குறேன், கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணு, இந்த மாதிரி ஏதோ சொல்லி பார்த்தோன்னா சமாதானப்படுத்துவோம். பெற்றோர்கள் அப்படின்னா எல்லாம் அப்படி தான் பண்ணுவாங்க. ஏன் நம்மகிட்ட குழந்தைங்கள் வந்தாலும் கூட நம்ம அதை தான் பண்ணுவோம். அப்படி ஒரு விஷயத்தை அந்த குழந்தை கேட்டு அடம் பிடிக்குது அப்படின்னா, சரிம்மா நான் வாக்கு செலுத்துறேன்னு சொல்லி அந்த குழந்தையை சமாதானப்படுத்தி உட்கார வச்சிடணும். உட்கார வச்சுட்டு கடந்து போயிட்டா அந்த குழந்தை அதுக்கு மேலே அது பெரிய அளவில் எந்த 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 இதுவும் பண்ணாது. நான் போட மாட்டேன், குழந்தை கூட போய் வாக்குவாதம் பண்ண என்ன இருக்கும், அதெல்லாம் போட முடியாது, நான் போட மாட்டேன். ஏன்னா குழந்தைங்க அப்படின்னா ஒரு மைண்டில் ஒரு விஷயத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது வந்து அவங்களுக்கு கிடைக்கிற வரைக்கும் அவங்க விடவே மாட்டாங்க. அது வந்து குழந்தைத்தனமான ஒரு செயல் தான். ஸோ அப்படி இருக்கிறப்போ அந்த குழந்தை அந்த விஷயத்தை கேட்குது அப்படின்னா நம்ம அதுக்கு ஆறுதலாக சில பதிலை சொல்லிட்டு போயிடலாம், சில விஷயத்தை பேசிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி கடந்து போகிறவங்க தான் நம்ம. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுறாரு. அவரும் சொல்லியிருக்காரு, சரி நான் விஜய்க்கே ஓட்டு போடுறேன்னு சொல்லி சமாதானப்படுத்திட்டு வரக்கே எனக்கு பெரும்பாடு ஆயிடுச்சு அப்படின்னு இந்த நபர் சொல்கிறாரு. அதாவது பெரும்பாடெல்லாம் கிடையாது, அந்த குழந்தை கேட்கும்போது உடனே பார்த்தோன்னா வந்து நான் அதை பண்ணுறேன், சரி விஜய் மாமாவுக்கே நான் ஓட் போடுறேன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா கடந்து போயிருந்தா அந்த குழந்தை அதோட ஆஃப் ஆகிருக்கும். இவர் என்ன பண்ணியிருப்பார் போல், ரொம்ப நேரம் அதெல்லாம் போட முடியாது, அவருக்கு எதுக்கு போடணும்னு சொல்லி குழந்தைகிட்ட ஆர்குமெண்ட் பண்ணியிருப்பார் போல். ஏன்னா குழந்தைங்க அடம்பிடிக்கிறாங்க அப்படின்னா ஒரு விஷயத்தை தரல அப்படின்னு தான் அடம்பிடிப்பாங்க. அப்படின்னா இவர் என்ன பண்ணியிருக்காரு, அதெல்லாம் போட முடியாது பண்ண மாட்டேன்னு சொல்லி பார்த்தோன்னா குழந்தைகிட்ட அடம்பிடிச்சிருக்காரு. இவர் வந்து குழந்தைகிட்ட அடம்பிடிச்சிருக்காரு போல். அதனால தான் அந்த குழந்தை பார்த்தோன்னா சாப்பிட மாட்டேன் தூங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி பெரிய விஷயமா பேசியிருக்கு. அவர் அதனால ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டார். கேட்ட உடனே சரி நான் போடுறேன், அது குழந்தை அப்படி தான் கேட்கும், விஜய் பிடிக்கும், அதனால் அப்படி இருக்கிறப்ப அப்படி தான் பேசுவாங்கன்னு சொல்லி நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கடந்து போகாமல் இவர் ஆர்குமெண்ட் பண்ணியிருப்பார் ஒரு குழந்தைகிட்ட. அதனால தான் அந்த குழந்தை அடம்பிடிச்சதுக்கு. வழக்கமாக எதுக்கு அடம்பிடிப்பாங்க, குழந்தைங்க நம்மக்கிட்ட ஒரு விஷயத்தை கேட்டு நம்ம வாங்கி தரல அப்படின்னு அடம்பிடிப்பாங்க, வாங்கி தந்துட்டால் சும்மா இருந்துக்குவாங்க. இவர் கேட்ட உடனே பார்த்தோன்னா அதை சொல்லியிருந்தார் அப்படின்னா பிரச்சனையே முடிஞ்சிருக்கும். ஆனால் இவர் அது எங்களுக்கு மன உளைச்சல் ஆளாகுது, ரொம்பவுமே கஷ்டமாக இருக்குது, விஜய் இப்படி சொல்லி குழந்தைங்களோட மனசை பார்த்தோன்னா மாற்றி விட்டுருக்காரு, இது தப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணி விட்ருக்காரு. இதை கூப்பிட்டு விசாரிக்கணும், இல்லைனா கோர்ட் வரைக்கும் போவேன் அப்படின்னு வேறு சொல்லியிருக்காரு. அது எப்படி இருந்தாலும் கொஞ்ச நாள் காணாமல் போயிடும், அது வேறு விஷயம். இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பார்த்தோன்னு எடுத்துகிட்டு வந்து விஜய் மேலே புகார் பண்ணியிருக்காரு ஒரு நபர். குழந்தைத்தனமான விஷயமா இருக்குன்னு சொல்லுவாங்களா, அது இதுதான். தமிழ்நாட்டில் இது வரைக்கும் யாருமே பார்த்தோன்னா இவரை தவிர பெரிய அளவில் எந்த குழந்தைங்க இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பேசவே இல்லை. இவர் மட்டும்தான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. விசிகா நிர்வாகி, திமுக கூட்டணி கட்சியில் இருக்கிற கட்சி சேர்ந்த நபர் ஒருத்தர் வந்து பேசியிருக்காரு. இது திருமாவளவன் பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகிருப்பார். என்ன இதெல்லாம் ஒரு விஷயம்னு சொல்லி பார்த்தோன்னா கேஸ் கொடுத்து நம்ம மானத்தை வாங்கிட்டே அப்படின்னு திருமாவளவன் அவர்களே பார்த்தோன்னா கொந்தளிச்சிருப்பார். அவர் இவரையும் தாண்டி பார்த்தோன்னா குழந்தைத்தனமான விஷயங்களை பேசிகிட்டு இருப்பார். விஜய் வந்து பிஜேபிக்கு ஆதரவாக தான் வந்து இப்போ விஜய் வந்து சிறுபான்மையினோட வாக்கை பிரிக்கிறாரு, சிறுபான்மையினோட வாக்கை பிரித்து திமுகவை தோக்கரிக்கிறத விஜயோட வேலை, அவர் பிஜேபியோட பி டீம், பிஜேபி அப்படியே இறக்கி விட்டுருக்கு அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. அப்புறம் சிபிஐ அலுவலகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன சொன்னார், விஜய் வந்து சிபிஐ அலுவலகத்துக்கு போனதுக்கப்புறமா பிஜேபி வந்து அழுத்தம் கொடுப்பாங்க, விஜய் வந்து அடிபணிஞ்சிடக்கூடாது, அடிபணிஞ்சிட மாட்டாருன்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு பேசினார். இப்போ என்ன பேசிக்கிட்டு இருக்காருன்னா இதையும் பேசிக்கிட்டு இருக்காரு. என்னத்த சொல்கிறது, இந்த மாதிரியான சில குழந்தைத்தனமான விஷயங்களை திருமாவளவனும் பேசுவார். அப்போ அந்த கட்சியை சேர்ந்த நபர்கள் எப்படி இருப்பாங்க, குழந்தைத்தனமான விஷயங்களை கம்ப்ளைண்ட் தான் பண்ணுவாங்க அப்படின்னு தான் நம்மளுக்கு கேட்க தோணுச்சு.
இது ஒரு கம்ப்ளைண்ட்னு சொல்லி அதனை எடுத்து பார்த்தோன்னா வைரலாக்கி இந்த உடன்பிறப்புகள் அதில் வேற சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. டிவிக்கே தொண்டர்கள் ஒருத்தவங்க கூட அதை சீரியஸாக எடுத்துக்கல. எல்லாருமே சிரிச்சுட்டு ஜாலியாக கலாய்ச்சிட்டு போயிட்டே இருக்காங்க. அந்த மாதிரி போயிட்டுருக்கு. என்னையா அது? இது எல்லாத்தையும் தாண்டி இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த ஒரு பெண் வேட்பாளரோட ஹஸ்பண்ட் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, நான் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு தான் வாக்கு செலுத்துகிறேன், என்னோட மனைவிக்கு தான் வாக்கு செலுத்துகிறேன் அப்படிங்கிறத ஃபோட்டோ எடுத்து சோசியல் மீடியாஸில் ஷேர் பண்ணுறாரு. இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, இந்த நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த தற்கொலைங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, பாருங்களேன், டிவிகே சேர்ந்த விஜய் ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து நான் டிவிகேக்கு தான் ஓட்டு போட்டேன் அப்படிங்கிறத ஓட்டு போகிற இடத்துல அந்த பூத்தில் போய் அதை ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து ஷேர் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு தான் தற்கொலைங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் டிவிகே சார்ந்த நபர்கள் யாருமே பெரிய அளவில் அதை பண்ணவே இல்லை. எங்கேயாவது 1-2 பேர் இருப்பாங்க, மற்றபடி ஒன்றுமே கிடையாது. அவங்களாவது தொண்டர்களும் விட்டுருங்களேன், கட்சி தொண்டர்களோடு இல்லாமல் நான் விஜய்க்கு வாக்கு செலுத்தக்கூடிய ஒரு ஆதரவாளர் அப்படின்னு நிலையில் இருக்கக்கூடிய நபரில் வச்சுக்கோங்களேன். ஆனால் இங்கே நாம் தமிழர் கட்சியினுடைய பெண் வேட்பாளர், அந்த பெண் வேட்பாளரோட கணவன் பார்த்தோன்னா பூத்துக்குள்ளே போய் ஃபோட்டோ எடுத்து நான் நாம் தமிழர் கட்சிக்கு தான் வாக்கு செலுத்தினேன் அப்படின்னு சோசியல் மீடியாஸில் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லாம் வைக்கிறாங்க. அப்படின்னா இவங்க ஆகப்பெரும் தற்கொலை அப்படிங்கிறது நம்மளுக்கு இதன் மூலம் புரிஞ்சுக்க முடியுது. ஒரு 20 வயசு 21 வயசு சின்ன பசங்க ஒரு ஆதரவாளன் தாவேகாவோட ஆதரவாளன் பண்ணுற விஷயமும் இந்த வேட்பாளரோட கணவன் பண்ணுற விஷயம் ஒன்றா? அப்போ நாம் தமிழர் கட்சியில் இவங்களாம் தற்கொலைங்க தான் அப்படிங்கிறது இவங்களே ஒத்துக்கிறாங்க. இதில் வேறு டிவிகேக்காரங்க அந்த மாதிரி பண்ணுவாங்க அப்படின்னு இந்த சாட்டை இந்த இடும்பாவனம் கார்த்தி இவங்களாம் பார்த்தோன்னா பயங்கரமாக ஃபயர் விடுறது இந்த மாதிரி போயிட்டுருக்கு. இதில் வேறு இந்த சாட்டை துறைமுருகன் இன்னொரு விஷயத்தை பேசியிருந்தார். என்ன அப்படின்னா, ட்ரெஸ் கோடு தளபதி போட்டு வருவார்ல, இந்த காக்கி பேண்ட்டு அதுக்கப்புறம் ஒயிட் ஷர்ட்டு, இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு பல நடிகர்கள் பல முக்கிய புள்ளிகள் எல்லாருமே வந்து வாக்கு செலுத்தினாங்க. உடனே நம்ம பசங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, கோட் வேர்ட் அக்செப்டட், விஜய்க்கு தான் வாக்கு செலுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லி எடுத்து எல்லாருமே பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் அந்த காஸ்டியூமில் வந்திருந்தாங்க, நடிகர்களே தளபதிக்கு சப்போர்ட் பண்ணுற நிறைய பேர். நம்ம சிம்மு அந்த மாதிரி தான் வந்திருந்தார், ஜெய் அந்த மாதிரி தான் வந்திருந்தார். இந்த மாதிரி பல நடிகர்கள் வந்திருந்தாங்க. முக்கியமான அரசியல் தெரிஞ்சவங்க அரசியல் புள்ளிகளும் பார்த்தோன்னா அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸில் தான் வந்து வாக்கு செலுத்திட்டு போயிருந்தாங்க. உடனே நம்ம பசங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, ட்ரெஸ் கோட் அக்செப்டட், தளபதி மாதிரியே காஸ்டியூம் போட்டு வந்திருக்காங்க, அப்போ தளபதிக்கு தான் வாக்கு செலுத்தினாங்க அப்படின்னு பசங்க பேசிகிட்டு இருந்தாங்க. அதை எடுத்து இந்த சாட்டை துறைமுருகன் வீடியோவாக போடுறாப்புல. என்ன போடுறாப்புல அப்படின்னா, பாருங்கள் இதுதான் தற்குறித்தனம்னு சொல்கிறது. யார் அந்த மாதிரி ட்ரெஸ் கோடு போட்டு வந்தாலும் வந்து விஜய்க்கு தான் வாக்கு செலுத்தினாங்க அப்படின்னு இவங்களா பார்த்தோன்னா நினச்சிக்கிறது. நான் கூட அந்த மாதிரி ஒரு யூனிஃபார்ம் ஒன்று எடுத்து வச்சுருந்தேன், சரி போட்டால் நம்மளையும் பார்த்தோன்னா கோட் வேர்ட் அக்செப்டட் அப்படின்னு சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு தான் நான் வச்சுட்டேன் அப்படின்னாரு. நீ டிவிகேக்கு வாக்கு செலுத்தினாலும் கூட பார்த்தோன்னா வாக்கு செலுத்தாதன்னு தடுக்கிறதுக்கு தான் நம்ம பசங்க இருப்பாங்களே தவிர, நீ எல்லாம் டிவிகேக்கு ஓட்டு கூட போடாதுன்னு சொல்லி தான் தடுப்பாங்க. நீ போட்டுட்டு அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் பேச போகிறது கிடையாது. அப்படி ஒரு வீடியோவை ஷேர் பண்ணுறாரு. கோட் வேர்டு அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க இந்த தற்குறிங்க அப்படின்னு பேசுகிறாப்புல இந்த சாட்டை துரைமுருகன். இப்போ நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னா, ஆகச்சிறந்த பெரும் தற்குறிகள் யார் அப்படின்னா இந்த நாம் தமிழ் கட்சிக்காரங்க தான். எதை வச்சு சொல்கிறீங்க அப்படின்னா, விஜய் அவர்கள் 2024 பழைய நியூஸ் தான் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். 2024 தேர்தல் வரும்போது கோட் படத்துலேருந்து ஒரு சாங் ரிலீஸ் ஆச்சுல்ல, சீமானும் சரி இந்த சாட்டை துரைமுருகனும் சரி என்ன பண்ணாங்க, பாட்டில் இருக்கிறது இந்த மைக்கு, ஃபோட்டோவில் ஸ்டில்லில் வச்சுருக்கிறது தமிழில் வச்சுருக்கிறது இந்த மைக்குன்னு சொல்லி விஜய் வந்து எங்களுக்கு தான் ஆதரவு தெரிவிக்காரு, கோட் வேர்ட் அக்செப்டட், இந்த மைக்கு பார்த்தோன்னா விஜய் எங்களுக்கு தான் ஆதரவு தெரிவிக்கிறார் அப்படின்னு அந்த நேரத்தில் அந்த மைக்கு அந்த விசில் போர்டு சாங் ரிலீஸ் ஆன அந்த தம்ப்நெயில் மட்டுமே எடுத்து வச்சுக்கிட்டு இந்த சாட்டை துரைமுருகன் நாம் தமிழர் கட்சி அந்த தம்பிகை சீமான் எல்லாருமே பார்த்தோன்னா பரப்புரையே மேற்கொண்டாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் பிரச்சாரம் கேம்பெயினிங் பண்ணுறாங்க. அந்த லெவலில் கோட் வேர்ட் அக்செப்டட், விஜய் வந்து மைக்கு நம்மளுக்கு தான் சொல்கிறாரு, பாட்டில் இருக்கிறது அந்த மைக்கு படத்தில் இருக்கிறது இந்த மைக்கு அப்படின்னு சொல்லி பேசி இந்த சாட்டை சீமான் எல்லாருமே வாக்கு சேகரிச்சாங்களே. அப்போ கோட் வேர்ட் அக்செப்டட் அப்படின்னு பேசுனீங்களே, அது எந்த அளவுக்கு ஆகப்பெரிய தற்குறித்தனம் அப்படிங்கிறது அவங்களுக்கு அப்போ புரியலையா? இப்போ தான் இது புரியுதா? ட்ரெஸ் கோடுக்கு போட்டு வந்ததுக்காக விஜய்க்கு வாக்கு செலுத்தினாங்க அப்படின்னு டிவிகே கட்சிக்காரங்க பேசுறது கூட ஒரு லாஜிக் இருக்குது. ஒரு நடிகர் மைக்கில் வச்சு ஒரு பாட்டு பாடுறாரு, அந்த பாட்டு பார்த்தோன்னா எங்களுக்கு தான், அந்த அந்த மைக்கு சின்னமே எங்களுக்கு தான் அப்படின்னு இவங்களாம் வாண்டடாக போய் பார்த்தோன்னா வண்டியில் ஏறி ஓட்டு கேட்டு ஓட்டு பிச்சை வாங்கி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியை மாறி இப்போ அவரையே பார்த்தோன்னா திட்டிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு இவங்க எந்த அளவுக்கு ஆகப்பெரிய தற்கூறிங்களாக இருப்பாங்க அப்படிங்கிறத நீங்களே கெஸ் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த சாட்டை துரைமுருகன் இடுமாவனத்துக்கெல்லாம் பார்த்தோன்னா பயங்கரமான ஒரு டென்ஷன். என்ன அப்படின்னா, விஜய் காஸ்டியூம் போட்டு எல்லாருமே வர்றாங்க, ஆனால் நம்ம ஏற்கலப்பை விவசாய சின்னத்தை வச்சுருக்கோம், அந்த ஏற்கலப்பையோடு யாருமே வந்து ஓட்டு போடலையா அப்படின்ற ஒரு கோபம். ஒன்றும் கிடையாது, ஏற்கலப்பையோடு யாருமே வந்து ஓட்டு போடல அப்படிங்கிற ஆதங்கத்தில் பொங்கிக்கிட்டு இருக்காங்க இவங்க எல்லாருமே. பூத்துக்குள்ளே ஏற்கலப்பையை தூக்கிட்டு வர முடியுமா? முடியாது. சரி வெளியே வரைக்காவது தூக்கிட்டு வந்து போட்டு ஓட்டு போடலாமே, அதுவும் முடியாது. என்ன பண்ணுவாங்க, சாமி திரைப்படத்தில் ஆயுதம் இருந்தாலே பார்த்தோன்னா அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சிங்கமுத்து மாட்டி விட்டுருவார்கள் விவேக். அந்த மாதிரி உடனே பார்த்தோன்னா ஆயுதத்தை கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு தூக்கி அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டுருவாங்க. அதனால் யாரும் வரல, இல்லைனா வந்திருப்பாங்க ஏற்கலப்பை மம்டி ஆடு மாடெல்லாம் பிடிச்சிட்டு வந்திருப்பாங்க. நாங்கள் ஆடு மாடு மேய்க்கிற கட்சிங்க அப்படின்னு சொல்லி பூத்துக்குள்ளேயே ஆடு மாடு மேய்க்க விட்டுருப்பாங்க. ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டே உள்ளே வந்து ஓட்டு போடுறக்கு வந்திருந்தாலும் வந்திருப்பாங்க. அந்த பேருக்கு ஆகப்பெரும் தற்கொலைகள் தான் இவங்க பார்த்தோன்னா வந்து கோடு வேர்டை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. அது சாதாரணமாக எல்லோரும் பண்ணுறது. ஏன் விஜய் வச்சு பார்த்தோன்னா விஜய் சைக்கிளில் வரும்போது 2021 எலெக்ஷனில் கருப்பு சிப்பு சைக்கிளில் வந்தாருன்னு சொல்லி திமுக காரங்க வாங்காத ஓட்டா? நீங்கள் விஜயோட மைக்கு சின்னத்தை வச்சு பார்த்தோன்னா நீங்கள் வாங்காத ஓட்டா?
நேற்று 2 நாளுக்கு முன்னாடி அஜித் வந்திருந்தால் ஒயிட் அண்ட் ஒயிட்டில், அப்போ அவர் ஏதாவது சொல்லிடுவாங்கன்னு சொல்லி தான் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வந்தார். ஆனாலும் கருப்பு கலர் கூலிங் கிளாஸ் போட்டு வந்துட்டார். அதை எடுத்து வச்சு இந்த திமுக காரங்க எங்களுக்கு தான் வாக்கு செலுத்தினார் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. இந்த சாட்டை துரைமுருகன் ஜனநாயக கடமை ஆற்றருக்கு அஜித் அவர்கள் காலையில் 6:54க்கே பூத்துக்கு வந்துட்டார், அவர் தான் ஃபஸ்ட் ஆளாக ஓட்டு போட்டார் அப்படின்னு சொல்லி அஜித் ஃபேன்ஸோட வாக்கை பார்த்தோன்னா வாங்கிடுவோம் அப்படின்னு வாங்கிட்டோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அஜித்துக்கு பார்த்தோன்னா புகழஞ்சலி செலுத்திக்கிட்டு இருக்கான். அது லெவலில் போயிட்டுருக்கு இந்த சாட்டை துருங்கனோட வேலை. ஆனால் இவ்வளோ பேசுகிற இவனுங்க என்ன பண்ணுறானுங்க அப்படின்னா, நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த வேட்பாளர் பெண்மணி ஒருத்தர் இருப்பாங்க, அனீஃபாவோ என்னமோ பேர், அவங்க பேர். அந்த வேட்பாளரை பார்த்தோன்னா அவங்க வந்து கர்ப்பமாக இருக்காங்க. அந்த பெண்ணை பார்த்தோன்னா திமுக குண்டர்கள் வந்து தாக்கியிருக்காங்க, அடிச்சிருக்காங்க எலெக்ஷன் அன்னைக்கு. இது நடந்திருக்கு. ஆனால் இதை பற்றி இந்த சாட்டை திருமுருகன் வீடியோ போட்டிருக்கான்னா போடவே இல்லை. போட்டிருக்கா எப்படி போட்டிருக்கா அப்படின்னா, விஜயோட நியூஸை வச்சு அந்த நியூஸ்க்குள்ளே ஒரு துண்டு செய்தியாக பார்த்தோன்னா இந்த விஷயத்தை பேசியிருக்கா. அதுக்கு அடுத்த நாள் அப்பவே பொங்கலை. விஜய் அப்படின்னா பக்கமாக ட்விட்டரில் எழுதுவானுங்க, கருத்து சொல்லுவானுங்க, ஒரு வீடியோ பார்த்தோன்னா 20-30 நிமிஷம் போடுவானுங்க. ஆனால் இந்த விஷயத்தை சாட்டை திருமுருகன் எப்படி பேசுகிறா அப்படின்னா, அதுக்கு அடுத்த நாள் வந்து விஜயோட நியூஸில் சேர்த்து ஒரு துண்டு செய்தியாக பார்த்தோன்னா அதை பேசிட்டு போகிறா. இதுதான் பார்த்தோன்னா இந்த சாட்டை திருமுருகன். அவர் கட்சி சேர்ந்த பெண் வேட்பாளர் பார்த்தோன்னா ஒருத்தவங்க தாக்கியிருக்காங்க திமுக நபர்கள். அதை பற்றி வீடியோ போடல, கண்டனம் தெரிவிக்கல, பெரிய அளவில் பார்த்தோன்னா அதை வைரல் ஆக்கலை. ஆனால் ஒரு துண்டு செய்தியாக பேசிட்டு விஜய் பற்றி மட்டுமே இன்னுமே பேசிகிட்டு இருக்கா. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, திமுகவோட கைக்கூலி தான். வேறு என்ன, திமுக செஞ்ச வேலைகளை பெரிய அளவில் பேசக்கூடாது எலெக்ஷன் ரிசல்ட் வர வரைக்கும். அதான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட், அதை கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்கா. இடுமாவனம் கார்த்தியெல்லாம் பார்த்தோன்னா 2 லைனில் திமுக குண்டர்கள் வந்து நாம் தமிழர் கட்சி வேட்பாளரை தாக்கிட்டாங்க அப்படின்னு 2 லைன், அவ்வளோதான். அதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. விஜய்னா பக்கமாக எழுதுறானுங்க, இங்கே பார்த்தோன்னா 2 லைனு. ஒரு துண்டு வீடியோ, மெயின் விஜயோட வீடியோக்குள்ளே ஒரு துண்டு வீடியோ, அவ்வளோதான், பெருசாக ஒன்றுமே இல்லை. இவ்வளோ தான் பார்த்தோன்னா இவங்களோட நாம் தமிழர் இவங்களோட கட்சி சேர்ந்த நபர்களுக்கு நடந்த அநீதிகளை பேசுறதுக்கே பார்த்தோன்னா இவங்களுக்கு டைம் இல்லை. எனி டைம் விஜய் பற்றியுமா பேசுவானுங்க. இதே வந்து தாவேகா தொண்டர்கள் யாராவது பார்த்தோன்னா இந்த மாதிரி நடந்திருந்தாங்க அப்படின்னா இன்னும் வீடியோ போட்டுக்கிட்டு இருப்பான். இந்த நிமிஷம் கூட உட்காந்து இன்னும் வீடியோ பேசிக்கிட்டு இருந்திருப்பான், வீடியோ எடிட் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பான், 10 வீடியோ இறக்கியிருப்பான். ஆனால் திமுக அடிச்சுட்டாங்க, ஒரு பெண், அது கர்ப்பமாக இருக்கிற ஒரு பெண்ணை அடிச்சுட்டாங்க. அதுக்கு பார்த்தோன்னா கொந்தளிக்கவே இல்லை இந்த சாட்டை திருமுருகன். எனி டைம் விஜய்னு சொல்லி பார்த்தோன்னா அதை ஒரு மீம் விட்டுருந்தாங்களே, மார்க்கெட்டில் ஒரு புது கடிகாரம் ஒன்று வந்திருக்கு, அது எனி டைம் பார்த்தோன்னா விஜய் அப்படின்னு தான் கத்தும் அப்படின்னு சொல்லி. கரெக்டான மீம் இவனுக்கு. எல்லா வீடியோவும் விஜய் பற்றி மட்டும்தான். ஆனால் இந்த எலெக்ஷனில் நாம் தமிழர் கட்சி பாதி வாக்கு சதவீதம் காலியாக போகிறதுக்கு முக்கியமான காரணமாக இருக்கிறது இந்த சாட்டை திருமுருகன் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்றம் கிடையாது. கூடிய வரையில் நாம் தமிழர் கட்சி படுகொலிக்கு செல்ல போகுது, அதில் மாற்றமே இல்லை. அதுக்கப்புறமா அண்ணன் சீமான் உட்காந்து யோசிப்பார். என்ன யோசிப்பார், அவர் ஆல்ரெடி தோக்க போகிறோன்னு தெரிஞ்சு தோக்கிறதுக்கு தான் காசு வாங்கிட்டு திரிகிறாங்க, அது வேறு விஷயம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட வாக்கு சதவீதத்தை வச்சாது பார்த்தோன்னா புரோக்கர் கமிஷன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு இருந்துமே, இப்போ அந்த ஓட் பர்சன்டேஜ் குறைஞ்சிச்சு அப்படின்னா புரோக்கர் கமிஷன் கம்மியாயிருமே அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆவார். அதுக்கப்புறமா தான் இந்த சாட்டை திருமுருகன் பார்த்தோன்னா கண்டிப்பாருன்னு நினைக்கிறேன். பேசாதுன்னு சொன்னாலும் அவங்க ஏற்க போகிறதில்ல, அவர் பேசிட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா யாரோட கண்ட்ரோல் இருக்காங்கன்றது நம்மளுக்கு தெரியல, அந்த லெவலில் போயிட்டுருக்கு. நாம் தமிழர் கட்சியினுடைய அழிவு கூடிய விரைவில் நடக்க போகுது அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. சரி, ஓகே, இந்த 2 டாபிக் தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். இந்த மாதிரி போயிட்டுருக்கு, பார்ப்போம் இன்னும் என்ன நடக்குது அப்படிங்கிறத பற்றி. சரி, உங்களோட ஒப்பீனியன் இதை பற்றி கமெண்ட்டில் ஷேர் பண்ணிட்டு போங்க. அப்படியே பிக் டாபிக் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண வந்தால் மறக்காமல் பிக் டாபிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.